குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இது எந்த வருஷம் கொஷின் பேப்பர்னு பார்த்திங்கன்னா 2019 கொஷின் பேப்பரு. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிர்ந்தாழ்ந்து காணப்படுகிறது. இதில் குளிர்ந்தாழ்ந்து ஒரு பொருட்பன்மொழி, குளிர்ந்தாழ்ந்து ஒரு பொருட்பன்மொழி. தைத்திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும் காலப்பெயர். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதையை தாமாக பொங்கி வழிவது தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்ற ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. வியன்னகர் குறைபடா கூளுடை கௌவக். கௌவக் கௌவக் குறைபடா கூளுடை வியன்னகர். கௌவக் கௌவக் குறைபடா கூளுடை வியன்னகர். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. சுற்றம் சீர்தூக்கு சிந்தனை சாட்டை சங்கு. சங்கு சாட்டை சிந்தனை சீர்தூக்கு சுற்றம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. நாட்டுக்கு தேவை அரண். நாட்டுக்கு தேவை என்னது? அரண், பாதுகாப்பு. 3 சொல்லி. வாழை வாழை வாழை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வாழை அப்படின்னா இளம்பெண். வாழை வாழன்ற மரவகை. வாழைன்றது ஒரு வகை மீன் வகை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வருமான வரி அலுவலகம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வருமான வரி அலுவலகம். வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்கச் சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே. இதுதான் வலுவு சொல்லற்றது. அனித்து, அனித்துக்கு எதிர்ச்சொல் தொலைவில். அப்போ அனித்துக்கு மீனிங் என்ன? பக்கத்தில். அனித்துக்கு ஆப்போசிட்டு தொலைவில். பனை ப்ளஸ் ஓலை பனையோலை. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன். வற்றல் மறந்தளித்தற்று. இதில் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிடிக்கலாம்? அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. இயைபு தொடரில். இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீல முடி தரித்த பழமலை சேர்நாடு. நீரமுதம் மெனப்பாய்ந்து நிரம்பு நாடு. இயைபுனா லாஸ்ட் வேர்ட் சேமாக வருது. அப்போ நாடு நாடு இயைபு. தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. தாயொப்ப பேசும் மகள் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா தாயை போல பேசுதல். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த செய்வினையை செய்யப்பாட்டு வினையாமுட. அப்போ உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. நாலடியார் பாடியவர் சமண முனிவர். நாலடியார் சமண முனிவர்கள். நாலடியார் சமண முனிவர். மணிமேகலையுடைய தோழி சுதமதி. மணிமேகலையின் தோழி சுதமதி. மணிமேகலையின் தோழி சுதமதி. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. பட்டி மண்டபம்னா சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறது எது? மணிமேகலை. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 11. புறநானூற்றில் உள்ள புறத்திணை எவ்வளோ? 11. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் 11. பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றன? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது கலித்தொகையில் எந்த பிரிவு? முல்லைக்கலி. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது கலித்தொகையில் எந்த பிரிவு? முல்லைக்கலி. ஈயன இரத்தல் இழிந்தன்று. அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. இப்பாடலை பாடியவர் கலைதின் யானையார். இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி. இது ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஈயன இரத்தல் இழிந்தன்று. அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. இந்த பாடலை பாடியவர் யார்? கலைதின் யானையார். இப்பாடலை பாடியவர் கலைதின் யானையார். அது மட்டும்தான் ரைட்டு. ஒருத்தர் இல்லைன்னு கேட்டால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். அவங்கள்ட்ட போய் இல்லைன்னு நம்ம சொல்கிறது இரத்தலை விட இழிந்ததுன்னு சொல்லியிருக்கார். யார்? கலைதின் யானையார். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று கூறியவர் யார்? திருவிக்கா. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல அப்படின்னு சொன்னது யார்? திருவிக்கா. சமரச சன்மார்க்கத்தை தோற்றுவித்தார் ராமலிங்க அடிகளார்.
இனிப்பு. இனிப்பு எதை சொல்லுதுன்னா, இனிப்பு வந்து வளத்தை சொல்லுது. துவர்ப்பு வந்து ஆற்றல். இனிப்பு வந்து வளம், துவர்ப்பு வந்து ஆற்றல், புளிப்பு வந்து புளிப்பு வந்து இனிமை, கார்ப்பு வந்து உணர்வு. இனிப்பு வளம், துவர்ப்பு வளம், சரி, இனிப்பு வந்து வளம், துவர்ப்பு வந்து ஆற்றல், புளிப்பு வந்து இனிமை, கார்ப்பு வந்து உணர்வு. தமிழினத்தைச் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சிங்கப்பூர், மொரீஷியா. தமிழினத்தைச் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடு எது? சிங்கப்பூர், மொரீஷியஸ். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல். இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை எது? மேற்கதுவாய் மோனை. அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல். இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை மேற்கதுவாய் மோனை. எதுக்கு? 1, 2 விட்டு 1, 3, 4னா மேற்கதுவாய். அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல். மேற்கதுவாய் மோனை. மோனைனா முதல் எழுத்து. அப்போ 1, 3, 4. 1, 3னா மேற்கதுவாய் மோனை. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பத்திமார் கலைஞர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூல்களை கண்டறி. சிற்பச் செந்நூல். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? தந்த சிற்பக்கலை. நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? தந்த சிற்பக்கலை. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்வெஸ்ட் எனும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி. குப்புசாமி. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்வெஸ்ட் எனும் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி. குப்புசாமி. ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளை என்று கூறியவர் என்று ஓமை மரபில் புதுமைகளை சுப்புரத்தினதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் செவாலியர் விருதை பெற்றவர் வாணிதாசன். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனையரையர்.
பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனை அரையர். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனையரையர். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று விளக்கப்பட்டது? அகத்தியர். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமால் யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது? அகத்தியர். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதர் அணி. ஒரு சொல்லோ பொருளோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் என்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என அண்ணா கூறினார். கரெக்டா? அறிவடிவு மாய்ப்பின் அரண் வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். அறிவடிவு மாய்ப்பின் அரண் வடிவுமாகி இத்தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீராப்புராணம். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீராப்புராணம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம். ஒன்றுகெலாம் என்று திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். ஒன்றுகொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல்? வினா வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல்? வினா வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வான் உட்கும் வடி நீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. பொதுவியல் திணை. பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உட்கும் வடி நீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. பொதுவியல் திணை. வான் ஊட்கும் வடி நீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. பொதுவியல் திணை. இலக்கண குறிப்பறிக. பசிக்கயிறு உருவகம். பசிக்கயிறு கயிறுக்கு உருவகம் பண்ணி அகர வரிசையில் எழுதுக. மொழிபெயர்ப்பு. முன்னீர் மேடு பள்ளம் மனத்துயர் மீமீசை. மனத்துயர் மீமீசை முன்னீர் மேடு பள்ளம். மொழிபெயர்ப்பு. படுவிடம். இதில் பயின்றுள்ள தொகை நிலைத்தொடர் வினைத்தொகை. படுவிடம் வினைத்தொகை 3 காலத்துக்கு வரும். படுவிடம் இதில் பயின்றுள்ள தொகை நிலைத்தொடர் என்னது? வினைத்தொகை. எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. இனிது வேர்ச்சொல் அல்ல. மற்றபடி அடி அரி இரு இதெல்லாம் வேர்ச்சொல். வந்தான் வேர்ச்சொல்ல. மானா விலங்கு. பெரிய. வலுவு சொல்லில்லாத தொடர். சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர் வளையாபதி தப்பு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். நாதகுத்தனார் குண்டலகேசி. சீத்தலை சாத்தனார் மணிமேகலை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். நாதகுத்தனார் இயற்றியது குண்டலகேசி. சீத்தலை சாத்தனார் மணிமேகலை. பொருந்தா சொல்லை தேர்வு செய். அழகு பொருந்தாது. மற்றபடி உள்ளம் வீடு இடம் இதெல்லாம் ஒன்று. அரும்புதல் எதிர்ச்சொல் மெலிதல். அரும்புதலுக்கு எதிர்ச்சொல் என்னது? மெலிதல்.
இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் எவை? சிலப்பதிகாரமும் மணிமேகலை. இரட்டை காப்பியம் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. பொருத்தமான இணையை தேர்வு செய்க. திணையும் சிறுபொழுதும். மருதத்துக்கு என்ன திணை? வைகறை. மருதம் வைகறை. மருதம் வைகறை. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, பயின்று வரும் நயங்கள் மூனை எதுகை ஏய்ப்பு. காலம் ஃபஸ்ட் எழுத்து இருக்குது. அப்புறம் தமிழே லாஸ்ட்டு ஏய்ப்பு. ரெண்டாம் எழுத்து காலத்தில் காலம் ரெண்டாம் எழுத்து எதுகை. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. இதில் எது சரி? இரண்டும் சரி. கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். இரண்டும் சரி. கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்னும் புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். இரண்டும் சரி. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி. ராமாயணம். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி இடம்பெற்றுள்ள நூல் ராமாயணம். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி இடம்பெற்றுள்ள நூல் ராமாயணம். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள். யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள். தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மின் தாயார் பிறந்த ஊர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம்? 80%. கான்ஸ்டான் எனும் இத்தாலி மொழிச்சொல்லின் பொருள் அஞ்சாதவன். கான்ஸ்டான் எனும் இத்தாலி மொழிச்சொல்லின் பொருள் அஞ்சாதவன். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் வடமொழி தமிழ் மொழி நூல்களை படித்தார். வடமொழி நூலை படித்தார். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. வல்லை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்பட்டது? வல்லை என்பது பெண்களால் பாடப்படும் இன்னிசை பாடல். பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று புகழ்ந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம், குமரி, தீம்புணர், பௌமென்றன் நான்கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கைப்படைஞர். தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம், குமரி, தீம்புணர், பௌமென்றன் நான்கெல்லை
என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியார். சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் 26,350. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. நாடகச்சாலையொத்த நாற்கராச்சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். நாடகச்சாலையொத்த நாற்கராச்சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். கோ. மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். ஆலந்தூர் கு. மோகனரங்கன். மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். ஆலந்தூர் கோ. மோகனரங்கன். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாகத் தொடுத்து என்ற தாலாட்டுப் பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாகத் தொடுத்து என்ற தாலாட்டுப் பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நூல் நாடகம். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்ற நூல் நாடக நூல். குயில்பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரகுமான். குயில்பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரகுமான். நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம். நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்ற சொல்லின் பொருள் துன்பம். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது? 412. பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது? 412. பலபட்டறை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது? தென்றல் விது தூது. பலபட்டறை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது? தென்றல் விடு தூது. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வாட்ஸ் பாதிரியார். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வாட்ஸ் பாதிரியார். உத்தரகாண்டம் எனும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் எனும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.